டெல்லி தேர்தல் கான்சென்ட்ரேட் பண்றதுனால இங்க தலைவர் பதவி எல்லாம் இன்னும் நியமனம் இல்லாம இருக்குது, தள்ளி போட்டிருக்காங்க. டெல்லி தேர்தல் காரணமாக தமிழக தலைவர் மட்டுமல்ல, இங்க ஈஸியா போட்டுறலாம் இல்ல சார்? வெவ்வேறு மாநிலங்களின் தலைவர் பதவி நிரப்பப்படாமல் இருக்கிறது. இல்ல சார், அவங்க ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள்ல அந்த மாதிரி தாமதப்படுத்தலாம், ரைட்டு. இங்க தமிழ்நாட்டுல அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்றதா உங்களுக்கு தெரியும், சீக்கிரமா சொல்லிடலாம்ல. இல்ல அப்படி நீங்கள் கருதலாம். எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்துதான் ஒரு முடிவெடுப்பார்கள். சரி. ஆகவே நான் கேள்விப்பட்டது, டெல்லி தேர்தல்கள் முடிவுகள் வெளிவந்த பிறகு அந்த முடிவுகள் வெளிவந்ததிலிருந்து ஒரு வாரத்திற்குள் இந்த அறிவிப்பு வெளிவந்துவிடும் என்றுதான் நான் அறிகிறேன். வெவ்வேறு மாநிலங்களின் தலைவர்கள் நியமனம், சில மாநில தலைவர்கள் நியமனம் நடைபெறும். அதனோடு சேர்ந்து இந்த அறிவிப்பும் வெளிவரும் என்று நான் பார்க்கிறேன். தொடருவார் அண்ணாமலை? நிச்சயமாக தொடருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல அதற்கு நான் 2-3 காரணிகள் இருப்பதாக பார்க்கிறேன். முதல் காரணி, தமிழக பாரதிய ஜனதாவின் வளர்ச்சிக்கு திரு அண்ணாமலை செலுத்தி இருக்கக்கூடிய பங்களிப்பு. பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு ஒரு பேசு பொருளாகி இருக்கிறார். ஆகவே அது ஒரு பங்களிப்பு, அவருடைய பங்களிப்பு. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக கால் ஊன்றுவதற்கு ஒரு அடித்தளம் அமைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது காரணி, இவருக்கு நிகராக இவரை எடுத்துவிட்டு இன்னொருவரை போடலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னொருவர் அவர்களுக்கு தென்படவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன்.